எத்தனை நெருக்கடிகளை தந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். வீரம்னா என்னடா? உனக்கு நெருக்கடி வந்தா கூட கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொள்வதுதான் வீரம். நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். வீரம்னா என்ன, தீரம்னா என்ன? 10 பேர் பதுங்கி இருந்து ஒருத்தனை போய் திடீர்னு அமுக்கி பிடிச்சி கழுத்து இருக்கிறதுக்கு பேர் வீரம் கிடையாது. நோஞ்சான வெட்டிட்டு நான் பெரிய மாவீரன் போட்டுக்கிறது வீரம் கிடையாது. 100 பேர் ஒன்னா சேர்ந்து போய் ஜனம் தூங்கிட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா குடிசையை கொளுத்திட்டு வர்றது, குச்சி கொளுத்துறது வீரம் கிடையாது. கருப்பங்காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு பேர் வீரம் கிடையாது. வீரம்னா என்ன நெருக்கடி தந்தாலும் எதிர்த்து நிற்பதுதான் வீரம். அதிலும் கொள்கையில் சமரசம் ஆகாமல் இருப்பேன். நீ மயக்கு மொழிகளால் எங்களை வீழ்த்த நினைத்தாலும், பதவி ஆசை காட்டி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், அச்சுறுத்தி எங்களை வீழ்த்த நினைத்தாலும், ஏற்றுக்கொண்ட கொள்கையில் இருந்து ஒரு அடி கூட, ஒரு அங்குடம் கூட பின்வாங்க மாட்டோம். இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள்.